பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தவங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. உன் வெளிச்சத்தின் என்றக்கு ஜாதிகளும் உதிக்கின்ற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமீன். உங்கள் மேலே கர்த்தர் உதிக்கரிச்சு, உங்கள் வெளிச்சம் கர்த்தருக்கு இருபையில் மற்றவங்களுக்கு இருளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக மாறுறச்சே என்ன ஆகும்னா, உங்ககிட்ட ராஜாக்களும் மற்ற ஜாதி ஜனங்களும் உங்ககிட்ட வருவாங்க. இங்கே ஜாதிங்கிறது எந்த காஸ்டையும் மதத்தையும் குறிக்கிறது இல்லை. ஜாதினாக்கா ஜனங்கள் எல்லாரும், எல்லா மூலை முடுக்கில் இருக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் உங்ககிட்ட வருவாங்க. அந்த ஒளி கிட்ட என்ன ஒளி? அது உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியின் இடத்துக்கு, அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட, உங்ககிட்ட இருக்கிற, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவின் இடத்துக்கு ஜாதிகளும் அந்த ஒளிக்கிட்ட வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். ஸோ பெரிய பெரிய ராஜாக்கள் கூட, பெரிய பெரிய விஐபிஸ் கூட உங்களை பார்த்து வருவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி, உங்களை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. ஸோ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்கலைன்னா, அவர் எப்படி சொல்கிறாரோ, அவர் எவ்வளோ அன்பானவராக பொறுமையானவராக இருந்தாரோ, நீதி உள்ளவராக இருந்தாரோ, அப்படி நீங்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு அன்பாக பொறுமையாக, அவர் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ, பக்தி வைராக்கியமாக இருந்தாரோ, அப்படி பரிசுத்தமாக பக்தி வைராக்கியமாக நீங்கள் இருக்கடிச்சு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கடிச்சு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கடிச்சு, உங்கள் ஒளி நிச்சயமாக மற்ற ஜாதி ஜனங்கள் எல்லாம் அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வரும். கர்த்தர் உங்கள் மேலே மகிமைப்படுவார். அது மாத்திரம் இல்லை, ராஜாக்களும் உங்ககிட்ட கடந்து வருவாங்க. தேவநாமம் உங்கள் வாழ்க்கை மூலிமா மகிமைப்படும். அப்படிப்பட்ட வாஞ்சி இருக்கிறவங்க இன்றைக்கி ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி, தகப்பனே என்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர், எனக்குள்ளும் என் மூலமும் ஆண்டவரே உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும், என் வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும், என் மூலம் மற்றவர்கள் வாழ்க்கையில் அந்த ஒளி கடந்து செல்லும்படி, இருளில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த மெய்யான ஜீவ ஒளியாக இயேசுகிட்ட கடந்து வரும்படி, அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கையை என்னை வாழ வைப்பீராக என்று தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரை கிருபை பாராட்டும் போது, இப்படிப்பட்ட ஜபத்தை அவர்கள் ஏறெடுக்கும் போது, தேவனே பரலோகத்திலிருந்து பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.